அது மட்டும் இல்லாமல் இது இங்கே இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது நமக்கு சிலிண்டர் பிரச்சனை. ஆ அது இல்லாமல் அங்கே இருக்கும் மக்கள் என்னென்னா, அந்த எண்ணெய் கிணறுகள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அந்த இடமாக பார்த்து பார்த்து குண்டு போடுவதாக சொல்லுகிறார்கள். அந்த எண்ணெய் கிணத்துக்குள்ள. அது ஃபுல்லா எரிஞ்சு எண்ணெய் கிணறுன்னு என்ன சாதாரண விஷயமா? அது ஃபுல்லா எரிஞ்சு எல்லாம் மேகங்களுக்கு மேலே போய் செட்டில் ஆகுறதா சொல்கிறாங்க. அங்கே வந்து மழைன்னு வந்ததுன்னா, அமில மழை வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏசி போடாதீங்க, மாஸ்க் போட்டுக்கங்க. ஏன்னா இந்த புகை மண்டலம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல தான் கேள்வி. நம்ம ஆதாரப்பூர்வமாக போய் அதெல்லாம் எடுக்க முடியாது. மற்றவர்கள் சொல்லுவதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் அங்கே இருக்கும் மக்கள் எல்லாம் பாவம், என்ன செய்வார்களோ? கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் அடிக்கடி நேற்று கூட அதே நேற்று கூட அதை பற்றி பேசினேன். கடவுளை வேண்டுவதை தவிர நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துவிட்டது. முடிந்தவரை கவனமாக சிக்கனம் செய்யுங்கள். சிலிண்டரை சிக்கனம் செய்து முன்னாடியே அது சம்மந்தப்பட்டவர்களிடம் விசாரித்து கொள்ளுங்கள். எப்படி என்ன என்று. இருந்தால் தானே அவர்களும் கொடுப்பார்கள். இது இல்லாமல் நிறைய சிலுமிசம்லாம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் தெளிவாக இருந்து அதை என்னன்னு பாருங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.